கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இயேசு யூதர்களையும் பரிசேயர்களையும் நோக்கி, பாவத்திற்கு அடிமையானவன் பரலோகத்திற்கு வர முடியாது. குமாரனாகிய நான் என்றென்றைக்கும் பரலோகத்தில் இருப்பேன். ஏனென்றால் நான் பாவத்திற்கு அடிமையல்ல. ஆகவே குமாரனாகிய நானே உங்களை பாவத்தினின்று விடுதலையாக்க முடியும் என்றார். நீங்கள் சொன்னது போல எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார்தான். பிறப்பிலே ஆபிரகாமின் சந்ததியாராய் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் என்னுடைய உபதேசம் உங்கள் மனதில் இடம்பெறவில்லையே. அதனால்தான் நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் முன்னோரிடத்தில் கண்ட பாவங்களை துணிகரமாய் செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்களுக்கு பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உண்மையாகவே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மனதில் நினைத்தால் அவனுடைய கிரியைகளை செய்வீர்கள். அவனைப் போல நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்களா? அவன் விசுவாசிகளின் தகப்பன். தேவனை விசுவாசியாமல் தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை கூறும் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி தேவனை கொலை செய்யவா தேடினான் என்றார். நீங்கள் உங்கள் முன்னோர்களின் செயல்களை செய்கிறீர்கள். உங்கள் முன்னோர்கள் மற்றவர்களை கொலை செய்யக்கூடியவர்கள். ஆகவே நீங்களும் அவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படியெல்லாம் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, நல்ல பெற்றோருக்கு பிறந்தவர்கள்தான். ஒரே பிதாவைத்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவரைத்தான் தொழுது கொள்வோம். அவர் தேவன் ஒருவரே என்று இயேசுவிடம் கூறினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்துதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் என் இஷ்டப்படி இந்த பூமியில் வந்து பிறக்கவில்லை. மனிதர்கள் செய்கிற பாவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களையெல்லாம் பரலோகம் கொண்டு செல்ல வேண்டுமானால் தெய்வமே இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் சேர்க்கும்படியாக தன் மடியில் உள்ள ஒரே பேரான குமாரனாகிய என்னை அனுப்பினார் என்றார். இப்படித்தான் ஒரு ஊழியர் எங்கே சென்று பிரசங்கம் பண்ணினாலும் முதலில் தன்னுடைய சாட்சியை கூறிவிடுவார். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் அவர் யாரென்று எனக்கு தெரியாது. நான் கிறிஸ்தவ பாடசாலையில் மேல்கல்வியை கற்றேன். அப்போது அண்ணன்மார் அக்காமாரெல்லாம் மாதம் ஒரு முறை பாடசாலையில் வந்து கதைகள் பாடல்கள் எல்லாம் சொல்லித் தருவார்கள். அதனால் இயேசுவை பற்றி நான் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கல்லூரி செல்ல வேண்டும். கல்லூரியில்தான் நான் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தேன். ஒரு நாள் நான் என் நண்பர்களோடு படித்து கொண்டிருந்தேன். இரவு சாப்பிட்டுவிட்டு படுக்கை அறைக்கு சென்றோம். இரவு 1 மணி இருக்கும். வெள்ளை அங்கி தரித்த ஒருவர் என் கனவில் வந்து, மகனே, எனக்காக ஊழியம் செய்வாயா? உன்னை எனக்கு தருவாயா என்றார். நானும் சரி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டேன். இன்றைக்கு நான் கல்லூரி படிப்பை முடித்ததும் இயேசு என்னிடம் கேட்டுக்கொண்டதின்படி முழுமையுமாக என்னை அர்ப்பணித்தேன். இன்றைக்கு உங்கள் முன்பதாக இந்த இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதற்காக நிற்கிறேன். என் முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் நான் கிறிஸ்துவை அறியாதவன். தேவன் என்னை தெரிந்தெடுத்து என்னை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து உங்கள் முன்னால் என்னை அனுப்பியிருக்கிறார். நானாக வரவில்லை, தேவனே என்னை அனுப்பினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார் அவர். அதுதான் உண்மையும் கூட. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்தவர்களானாலும் சரி, அறியாதவர்களானாலும் சரி, ஆண்டவருக்குள் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நான் நன்றாக படித்து நான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கை நிறைய சம்பாதித்து பெரிய மனுஷியாக இருப்பேன் என்ற எண்ணத்தில் இருக்கிறோமா? நல்லதுதான். ஆனால் ஆண்டவராக நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ அழைப்பார் என்றால் அவர் எப்படி பிதாவை கீழ்ப்படிந்து அவர் வந்தாரோ அப்படியே அவர் நம்மை இந்த உலகத்து மக்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்புவார் என்றால் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படி அவர் நம்மை போய் என்று சொல்லி அனுப்பினால்
நாம் சரி ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அழைக்கும் போது கீழ்ப்படியவும், உம்மால் உமக்கென்று ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கவும் அனுப்பப்படவும் உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.